இன்றைக்கி கிடாரங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். ஒரு காயில் செய்கிறதுனால இது 1 வீக் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உடனடி ஊறுகாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்ய போகிறோம். இதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிடாரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் நல்லா கருகாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், கருக வேணாம். இதை வறுத்துட்டு இதை தூள் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் கடுகையும் பெருங்காயம். நான் ஒரே ஒரு காய் போடுறதுனால கொஞ்சமாக பெருங்காயம், வெந்தயம் ரொம்ப போட்டோன்னா கசப்பும், அதனால் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை பொடி பண்ணிவிட்டு அதில் போதுமானதை மட்டும்தான் போடுவேன். அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவேன். வறுத்தாச்சு, இதை எடுத்துக்கலாம். கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தாச்சு. ரெண்டையும் ஒன்றா போட்டு அதோட பெருங்காய பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம். பெருங்காயம் இருந்துச்சுனாக்கா கெட்டி பெருங்காயம் தான் வறுத்து எடுத்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் இருக்கிறதுனால அதையே போட்டுக்கிறேன். வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயமும் கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரம் மசியும்னு. ஏன்னா மிக்சியில் கொஞ்சோண்டு போட்டு அரைக்க முடியாது இல்லையா, அதனால் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் காயட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாங்கிறப்ப கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் இருக்கட்டும். நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உப்பு போட்டு ஊற வைக்கணும். இந்த உடனே யூஸ் பண்ணுறது மாதிரி நம்ம செய்கிறோம், அதனால் வேக வச்சிட போகிறோம். எண்ணெயில் வதக்கி வேக வச்சுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயிலே இதை வதக்கி எடுத்துட்டோம்னாக்கா இந்த தோல்லாம் நல்லா வெந்துடும். இது எண்ணெயில் இடையில கடுகு தாளித்து போடலன்னும் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை 2 உப்பெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றாயிடும். வேகட்டும். கடுகு தாளித்து அதை கொட்டிடுவோம், அதோடு சேர்ந்து வேகட்டும். காயட்டும், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரியட்டும். உளுத்தம் பருப்பு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. சும்மா லைட்டாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டிருக்கோம். கடுகு அரைச்சி வேறு போட்டிருக்கோமா, அதனால் கொஞ்சமாக கடுகு போட்டால் போதும். கடுகு பொரிஞ்சாலும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை
நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் பச்சை மிளகா போடுறப்ப கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க, வெடிக்கும். அதனால் இதில் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு, நம்ம பொடி பண்ணி வச்ச வெந்தயம், கடுகு பவுட்ரு, அதோடு என்ன பண்ணியிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், மிச்சம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஒரு காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுட்டேன். அரைச்சதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு வேற போடணும். இப்போ காய் நல்லா எண்ணெயிலே வெந்துட்டுருக்கு. அதுலேயே நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் வதக்கணுங்கிறதுக்காக வதக்கியிருக்கேன், அவ்வளோதான். இதை அப்படியே பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இதில் போட வேண்டிய எல்லா பொருளும் போட்டோம். நான் உப்பு தான் போடல. காய் வெந்துருச்சு, ஒரு அரை வேக்காடு வெந்துருக்கு காய். வெந்தயம் ரொம்ப போட்டாலும் நமக்கு ஊறுகாய் வந்து கசக்கும். அதை கொஞ்சம் லைட்டாகவே எடுத்து வச்சிட்டேன். ஒரு ஸ்பூன் போட்டு பொடி பண்ணதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சமாகவே போடுறேன். வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் இல்லையா, அதனால் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போதுமா, உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துங்க. பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், நல்லா காரமாகவே இருக்கும். இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ஊறுகாய் சாப்பிட்றப்ப நல்லா உப்பு, புளிப்பு, காரம், கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இது வந்து செரிமானத்துக்கு நல்லது. இங்கேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன், ஹையில் வைக்கல. வேகட்டும். இந்த பாத்திரத்தில் மிளகாத்தூள்லாம் வதக்கணும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி அதில் ஊற்றிடுறேன். அதில் அந்த வேகட்டும். ஏற்கனவே எண்ணெயில் வெந்துருச்சு, இதுலேயும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் போடணும். இறக்க போகிற ஸ்டேஜில் தான் வெல்லம் போடணும். நம்ம கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகட்டும். கிடாரங்காய் நம்ம தண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரமே வெந்துருச்சு. இது தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா வெந்நீரில் போட்டு ஒரு ஒரு அரை வேக்காடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி கூட போடலாம். நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன். நான் அப்படியும் செய்வேன், இப்படியும் செய்யலாம். உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இப்போ 2 சின்ன வெல்லமாக இருந்ததுனால 2 போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அவ்வளோ போட்டுங்க போதும். நான் நசுக்கி கட் பண்ணி போடுறேன். வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டேன். கொஞ்ச நேரத்தில் இந்த வெல்லமும் கரைஞ்சிரும்.
டேஸ்டான கிடாரங்காய் ஊறுகாய் நமக்கு தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க. எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன். நான் நிறையா தான் எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும் ஊறுகாய். ஆயிடுச்சு. நான் அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் எல்லாத்தையுமே போட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்துருந்தேன். எல்லாத்தையுமே போட்டுட்டேன். எடுத்து வைக்கல. வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சோன்னே இந்த ஊறுகாய் வீணாகவும் போகாது. ஏன்னா வெல்லம் போட்டதுனால ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். வீணாக போகாது. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதே மாதிரி ஊறுகாய் நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ.